இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 கப்பு மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஷேப்பை உருட்டி எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா உருட்டுனதுக்கப்புறம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரம் இல்லைன்னா புட்டு வேக வைக்கிற பாத்திரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடையில் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா பேஸ்டாக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து ஒரு கடை சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இந்த உருட்டி வச்சிருக்க நம்ம கோதுமை மாவு உருண்டைகள் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.